வெல்கம் டு நிஃபியர்ஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. நம்ம சேனல் நம்ம அகாடமியில் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் தமிழ், பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸோ இந்த எல்லா செஷன்ஸுமே நம்ம ஆன்லைனில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த செஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் 9344090001 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வானவிகாஸ் லெவல் 6ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹம் பாட்ஷாலா क्यों आते हैं? நம்ம ஸ்கூலுக்கு எதுக்காக வரோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹம் குச் ந குச் சீக்னே கே லியே ஸ்கூல் ஆத்தே ஹே. குச் ந குச் அப்படின்னா ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கு வரோம். कुछ न कुछ सीखने के लिए स्कूल आते हैं क्या? ஸோ ஏதாவது லேர்ன் பண்ணிக்க தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குச் அச்சி பாத்தே சீக்னே தத்தா ஞான் பானே ஆத்தே ஹே. ஸோ ஏதாவது கற்றுக்க மட்டும்தான் வரீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுறேன்னா, அதாவது அச்சி பாத்தே அப்படின்னா நல்ல வார்த்தைகள், நல்ல வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காகவும், ஞான் பானே ஸோ நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்கோ கிஸ்னே போல்னா சிக்காயா? ஸோ நமக்கு பேச கற்றுக் கொடுத்தது யார்? மாதா, பிதா, அத்தியாபக், பாய், பஹன், சப்னி. ஸோ நம்ம அப்பா அம்மா ஃபஸ்ட்டு, அப்புறம் நம்ம டீச்சர், அதுக்கப்புறம் நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே. ஆப் கைசே போல்னே லகே? நீங்கள் எப்படி பேச ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஹம் சுன்னா, ஃபிர் ஹம் ஜான்னே, ஹம் போல்னே லகே. ஃபஸ்ட்டு நம்ம ஹியரிங், ஃபஸ்ட்டு நம்ம குழந்தையாக இருக்கும்போது எடுத்தோடனே பேச ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்போம், அடுத்தது தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருப்போம், அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருப்போம். ஸோ சுன்னா அப்படின்னா லிசனிங், ஜான்னா அப்படின்னா நோயிங், அதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கிங் போல்னே லகி. அப் ஆப்னே ஆப்கோ கौन படாயேகா? ஸோ நம்மளை யார் படாயேகா அப்படின்னா நம்மளை யார் உயர்த்தி வைக்க முடியும், அதாவது நம்மளை எப்படி நம்மளோட க்ரோத் எப்படி நடக்கும், எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஹம் சிர்ஃப் ஹம் நம்மளே தான். ஸோ நம்ம நல்லா படித்தா தான் நம்ம எஜுகேஷ்னல் க்ரோத்து, நல்லா சாப்பிட்டா தான் ஃபிசிக்கல் க்ரோத், எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளால் மட்டும்தான் நம்மளை உயர்த்திக்க முடியும். ஆப் அப் கியா கரேங்கே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஹம் அப்னே பாரமே சோச்சேங்கே. நான் இப்போது என்னை பற்றி, அப்னே பாரமே அப்படின்னா என்னை பற்றி யோசிப்பேன். அப்னே ஆப்கே பாரமே கியா சோச்சனா ஹே? ஸோ நம்மளை பற்றி என்ன யோசிக்கணும்னு கேட்குறாங்க. தபி ஹமே அப்னி கமி மாலும் ஹோகி. அதாவது நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும்பொழுது நமக்கு என்ன தெரிய வரும்னு கேட்குறாங்க. நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும் போது தான் நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். ஸ்ட்ரென்த்தும் தெரிய வரும், கம்மி அப்படின்றது இந்த இடத்துல வீக்னஸும் நமக்கு தெரிய வரும். एक छात्र में सबसे पहले क्या गुण होना चाहिए? ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட்னே और जानने में रुचि होना चाहिए. படிக்கவும் நாலேஜை கேதர் பண்ணிக்கிறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ருச்சி ஹோனா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். வி ஷுட் ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் நோயிங். दिलचस्पी क्या होती है? दिलचस्पी का मतलब है मन लगाकर जानना. दिलचस्पी அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம ரொம்ப ஒரு சில விஷயத்தை பிடிச்சி செய்வோம்ல, அதுதான் தில்சஸ்பி. ஸோ தில்சஸ்பி கா மத்லப் அப்படின்னா மன் லகாக்கர் ஜான்னா. மன் லகாக்கர் அப்படின்னா முழு மனசோட நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. மன் லகாக்கர் குச் கர்னே சே கியா ஹோத்தா ஹே? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி செய்யும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்கூலில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் இப்போ ஒரு 8 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சப்ஜெக்டை யார் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா? ஸோ मन लगाकर कुछ करने से क्या होता है? मन लगाकर जो भी करते हैं उसे हम ज़रूर जीते हैं. ஸோ மனசு, அதாவது முழு மனசோட ரொம்ப பிடிச்சி நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் நம்ம சக்ஸஸ் ஆகும். ஜீத்தேங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம அதில் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் கிஸ்கா ஆதர் கர்னா சாயே? நம்ம யாரை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. சப்சே பஹலே மாதா பிதாக்கா ஆதர் கர்னா சாயே. ஆதர் அப்படின்னா ரெஸ்பெக்ட். ஸோ எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு நம்ம அப்பா அம்மா மரியாதை கொடுத்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, गुरुजनों का क्या करना चाहिए? गुरुजनों की पूजा करनी चाहिए. गुरुजनों அப்படின்றது இந்த இடத்துல டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பூஜை பண்ணுறது அப்படின்றது என்னென்னா கிவிங் ரெஸ்பெக்ட், கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான் அது.
सभी विद्यार्थी को क्या करना चाहिए सभी विद्यार्थी ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணணும் अपने साथ दूसरों को भी बढ़ाना चाहिए अपने साथ நம்ம மட்டும் ஏறுவது இல்லாமல் நம்ம கூட இருக்கணும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அவங்களும் நம்மளோட சேர்த்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் समाज क्या होता है समाज அப்படின்றது என்னென்னா சொசைட்டி சரிங்களா சொசைட்டி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஹிந்தியில் कहाँ सब लोग मिलजुल कर रहा करते हैं वही समाज होता है ஸோ எந்த இடத்துல மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்காங்களோ அதுதான் சொசைட்டி ஸோ சொசைட்டினா என்ன நம்ம மட்டும் சொசைட்டி இல்லை நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டி எதிர்க்க வீட்டு அப்புறம் பக்கத்து தெரு முன்னாடி தெரு பின்னாடி தெரு சைடு தெரு அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்க எல்லா மனுஷங்களுமே சேர்ந்து இருக்கக்கூடியது தான் ஒரு சொசைட்டி ஸோ சப் லோக் மில்ஜுல் கர்னா ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் என்ன समाजனா என்ன சொசைட்டி समाज में किसकी ज़रूरत है ஸோ समाज சொசைட்டியில் என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க आपसी एकता और शांति की ज़रूरत है एकता और शांति இப்போது சொசைட்டியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஓகே ஆனால் அதில் என்ன ரொம்ப முக்கியம்னு கேட்டால் ஏக்தா और शांति ஏக்தா அப்படின்றது யூனிட்டி ஒன்றா ஒற்றுமையாக இருக்கணும் சாந்தி அப்படின்றது அமைதி ஸோ ஒற்றுமையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு தான் வந்து அதனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் सभी उन्नति किसे बोलते हैं समाज की उन्नति ही सही उन्नति அப்படின்னா அதாவது எது சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க சமாஜ்க்கு உன்னதி ஒரு சொசைட்டி சிறப்பாக இருக்கிறது தான் இருக்கிறதுலே சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உன்னதின்றது என்ன உன்னதமான ஒரு விஷயம் அப்படின்றது देश की उन्नति कब होंगी देश की उन्नति அதாவது கண்ட்ரிக்கான அந்த உன்னதம் வந்து எப்போ நடக்கும்னு கேட்குறாங்க सब नागरिक अच्छे होंगे तो देश की उन्नति होंगे सब नागरिक அதாவது நாகரிகங்கள் எல்லாமே இங்கே இருக்க மனுஷங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்தாங்க அப்படின்னாலே வந்து தேசம் நம்மளோட கண்ட்ரியும் வந்து ரொம்ப உன்னதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் दुनिया कब खूबसूरत होगी दुनिया இந்த வேர்ல்டு வந்து எப்போ खूबसूरतना என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது मानव में जब मानवता होगी तब दुनिया खूबसूरत होगी मानव में जब मानवता அதாவது ஹியூமன்ஸ் இருக்கும் அதில் ஹியூமனிட்டி இருக்கா அப்படின்றது டவுட்டு ஸோ அந்த மக்களுக்குள்ள அந்த மனிதாபிமானம் அந்த ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம வேர்ல்டு வந்து பியூட்டிஃபுல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம் मानव में मानवता ஓகேங்களா ஸோ युद्ध की ज़रूरत है क्या युद्ध ஓகேவா யுத்தனா என்ன வார் ஸோ வார்னுடைய ज़रूरतना என்ன தேவை இருக்கான்னு கேட்குறோம் हाँ अन्याय के खिलाफ युद्ध होना चाहिए ஸோ அநியாயங்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல யுத்தம் நடக்கணும் दुनिया में रुपया का महत्व कितना होता है दुनिया இந்த உலகத்தில் रुपयाना என்ன காசுனுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க रुपया का महत्व तो मनुष्य के मन पर आधारित होता है रुपया का महत्व तो मनुष्य के मन पर அதாவது காசுனோட மதிப்பு தான் இன்றைக்கி வந்து பெரும் மதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மனுஷ்ய கா சப்சே அச்சா ஆபூஷன் கியா ஹே ஆபூஷன் அப்படின்னா என்ன நகை சரிங்களா அதாவது மனுஷனுடைய அதாவது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல ஒரு நகை ஒரு நல்ல ஜுவல் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஜுவல்னா என்ன ஜுவல்னால அழகு சேர்க்கறது தானே எது வந்து மனுஷனுக்கு கூடுதலாக அழகு சேர்க்குதுன்னு கேட்குறாங்க இன்சானியத் சப்சே ஸ்ரேஷ்ட ஆபூஷன் ஹே இன்சானியத் அப்படின்றது ஹியூமனிட்டி அதான் அந்த மனித தன்மையோடு இருக்கிறது அதுதான் இருக்கிறதுலே சிறந்த ஒரு நகை பெஸ்ட் ஜுவல் ஃபார் த ஹியூமன் பீங் ஹியூமன் அப்படின்றது பீங் அ ஹியூமன் ஒரு ஹியூமனிட்டி மனித தன்மையோடு இருக்கிறது தான் ஸோ இன்சானியத் पुरुषों को क्या करना चाहिए पुरुषों அப்படின்னா என்ன மேல் ஓகேவா மேல் ஜெண்டர்ஸ் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க புருஷோं का ஆதர் करना चाहिए ஸோ நம்ம என்ன பண்ணுவோங்களா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆதர் அப்படின்னாலே ரெஸ்பெக்ட் நோட் பண்ணிக்கோங்க இது லெவல் 6 அப்படின்றதுனால கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 லெவல்ஸில் படித்த மாதிரி இருக்காது கொஞ்சம் ஆன்சர்ஸ் எல்லாமே லாங்காக தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் ப்ராப்பராக அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே நீங்கள் எக்ஸாமில் நல்லா அட்டன் பண்ணலாம் எந்த டவுட்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே டெய்லி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஜஸ்ட்டு பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க அந்த படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ரீடிங் அந்த ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பேசக்கூடிய அந்த இது கிடைக்கும் அதனால் தினமும் படிங்க
पढ़ाई सफल कब होती है पढ़ाई ना என்ன ஸ்டடீஸ் எப்போ நம்ம ஸ்டடி சக்ஸஸ் ஆகும் கேட்குறாங்க जब वह छात्र को अच्छा नागरिक बनाती है तब पढ़ाई सफल होती है अच्छा नागरिक அதாவது எப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அது ஒரு ப்ராப்பர் இதில் ஒரு ப்ராப்பர் கல்ச்சராக அதை கொண்டு செய்தோ அப்போவே நம்மளோட ஸ்டடீஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க आदमी को कैसे सीखना चाहिए आदमी को गलतियों के बिना सीखना चाहिए அதாவது ஆத்மி நான் இந்த இடத்துல மனுஷன் தான் ஹியூமன்ஸாக நம்ம வந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க மிஸ்டேக்ஸ் இல்லாமல் லேர்ன் பண்ணிக்கணும் ஸோ கல்த்தியோं के बिना बिना அப்படின்னா வித்தவுட் ஸோ வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் वी हैव टू लर्न सीखने के बाद क्या करना चाहिए ओके இப்போ லேர்ன் பண்ணிட்டோம் லேர்ன் பண்ண பிறகு என்ன பண்ணணும் अपनी शिक्षा के अनुसार जीवन चलाना चाहिए शिक्षा के अनुसार அப்படின்னா என்ன நம்ம என்ன லேர்ன் பண்ணோமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்ம லைஃப்பை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லேர்னிங் அந்த நாலேஜ் வச்சு நம்ம லைஃப்பை வந்து வாழணும் दुनिया में कौन सबसे खुश है உலகத்தில் யார் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க जिसे इच्छा नहीं वही हमेशा खुश है யாருக்கு ஆசைகள் அதிகமாக இல்லையோ இச்சா அப்படின்னா ஆசைகள் யாருக்கு ஜாஸ்தியான ஆசைகள் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் இந்த வேர்ல்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஜீவன் क्या होता है ஸோ லைஃப் அப்படின்னா என்ன ஜீவன் ஈஸ்வர் का वरदान होता है கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம் வர்தான் அப்படின்றது வரம் ஈஸ்வர்ன்றது கடவுள் ஸோ இந்த லைஃப் அப்படின்றது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது मनुष्य की विशेषता क्या है मनुष्य की विशेषता क्या है मनुष्य की चिंतना शक्ति उसकी विशेषता है चिंतना शक्ति அதாவது மனுஷனுடைய அது ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க சிந்தனா சக்தி அதாவது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல வேறு எந்த ஒரு லிவிங் லிவிங்க்குமே வந்து அந்த ஒரு இதில் யோசிக்கிற ஒரு அந்த ஒரு நாலேஜ் இல்லை ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் இது என்ன இது எப்படி பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு சக்தியை யாருக்கு மட்டும்தான் இருக்குது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது मनुष्य किसका लाभ उठाता है मनुष्य अपनी कल्पना शक्ति का लाभ उठाता है सो मनुष्य लाभ उठाता है அப்படின்றது என்னென்னா வாட் இஸ் த பெனிஃபிட் ஹியூமன்ஸ் ஆர் கல்டிவேட்டிங் ஹியூமன்ஸ் ஆர் டேக்கிங் அப்படின்னு கேட்குறாங்க கல்பனா சக்தி का लाभ ஸோ கல்பனா சக்தி அப்படின்றது இந்த இடத்துல வந்து கைண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் கனவு காண்றது அது எல்லாமே வந்து நமக்கு ஹியூமன்ஸ்க்கு தான் இருக்குது மனுஷிக்கு மகானதா क्या है ஸோ மனுஷனுடைய மகானதா அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க मनुष्य की महानता उसकी उदारता है ஸோ மனுஷனுக்கு வந்து எது வந்து ஒரு கிரேட் திங் அப்படின்னு கேட்குறாங்க உஸ்கி உதார்த்தா இதுதான் அவனுடைய கிரேட் திங் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கிளாஸஸில் வந்து கூட நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9344090001 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தன்யவாத்